பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ தமிழ் சிற்றோல் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. கொஞ்ச நாளாக யூடியூப்பை திறந்தாலே பிக் பாஸ் 8ல் கன்ஃபார்மாக இவங்க தான் வராங்க அவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே. ஆனால் உளவுத்துறை மூலமாக நமக்கு வந்த தகவல் என்னன்னா, எல்லாரையும்லாம் ஃபைனலிஸ்ட் பண்ணலையா, குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் ஃபைனலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பாதி பேர்கிட்ட பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் யார்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் தர்ஷா குப்தா. நம்ம குக் வித் கோமாளி சீசன் 3ல் வந்தாங்கல்ல, அவங்க தான். இவங்க பிக் பாஸ்குள்ளே போகிறேன்றது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்யலக்ஷ்மி சீரியலில் எழிலாக நடித்த விஜே விஷாலும் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆக்டர் அர்ணவ். இவரை பற்றி இன்ட்ரோ கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, மோஸ்ட்லி கான்ட்ரவர்சியோட கிங்னே சொல்லலாம். என்ன கான்ட்ரவர்சி ஏது கான்ட்ரவர்சின்றதை நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அடுத்த கண்டஸ்டன்ட் சச்சனா நமிதாஸ். சச்சனா நமிதாஸா சரி, ஏதோ சம்திங். நம்ம விஜய் சேதுபதி படம் மகாராஜாவில் டாக்டராக வந்தாங்கல்ல, அவங்க தான் இவங்களும் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆனவங்களை சொன்னல, இப்போது எக்ஸ்பெக்டட் பீப்புள். இவர் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும். அதெல்லாம் துப்பு தொலைவி கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். அதில் ஆள் யார்னா ஸ்டீஃபன் ஜகாரியா. அடுத்து ஸ்ரீலங்கன் ராப்பர். வந்தால் நல்லா இருக்கும்ல. பிக் பாஸ் ஹவுஸே கண்ணோரம் வைப்ஸ் தான். ஜோக்ஸ் அபார்ட், டிடிஎஃப் வாசன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் வரதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவி விஜயகுமார் வரதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வனிதாக்கா வந்து பண்ண சம்பவங்களே நினைவில் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்கு. ஸ்ரீதேவி அக்கா வந்து என்ன பண்ண போகிறாங்க அதையும் காத்திருந்து பார்க்கலாமே. டிஸ்க்ளைமர், வந்தால் இவங்கெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரலாம் அப்படின்ட்டு. அடுத்து இன்னும் ஒரு 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது யார்னா நம்ம சுசித்ரா அக்கா. இல்ல சுசித்ரா அக்காவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் வராரு. அப்புறம் குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த கோமாளி அன்ஷிதாவும் கன்ஃபார்ம். ஆங்கர் தீபக்கும் கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டஸ்டண்ட்டை சொன்னாலே பசங்க ஜாலியாகிடுவாங்க. சௌந்தர்யா நஞ்சுண்டன். இவங்களுக்கும் இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆஃபீஸுன்ற வெப்சீரிஸ் மூலமாக ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்களும் கன்ஃபார்ம். அடுத்ததா அம்புலி படத்தில் ஒரு பேய் வரும்ல, அதை பேய்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று கர்ண கொடூரமாக வரும்ல, அந்த கேரக்டரை தத்ரூபமாக நடித்தவரும் மானாட மயிலாட டான்ஸ் ஷோவில் புகழ்பெற்ற ஆக்டர் கோகுல்நாத்தும் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா சுந்தரினியும் சுந்தரனானும் சீரியல் ஆக்டர் வினோத் பாபுவும் கன்ஃபார்ம் ஆகிட்டார். கணக்கானும் காலங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சாராக இருக்க ஆக்டர் சத்யாவும் கன்ஃபார்ம் ஆகிட்டார். இவங்க இல்லாமல் ஆக்டர் மயில்சாமியோட பையன் அன்பு மயில்சாமியும் கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்னேன், கன்ஃபார்ம் ஆனவங்க மட்டும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்திட்டும் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல. அதில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கவங்க யார்னா ஃபேட்மேன், ஜோயா, சுனிதா, டிஎஸ்கே, அக்ஷத்ரா ஸ்ரீதரன், ஆசிஸ் விஜய், ஃபரிதா, அஸ்வின் குக் வித் கோமாளி, இவங்கள்ட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மற்றபடி இது வரைக்கும் வந்த சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்கும் இருக்க கண்டஸ்டன்ட் யாருமே ரீஎன்ட்ரி ஆகலைன்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். ஓகே மக்களே, இதோடு நான் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம உளவுத்துறை ஏதாவது துப்பு தொலைக்கிட்டு வந்தாருன்னா உடனே ஒரு வீடியோவை போட்டுடுறேன். வரட்டா? என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.